என்னை கருவாப்பைன்னு தான் கூப்பிடுவான். என்ன கருவாப்பையில் என்ன கருவாக்க போகிறாங்க, ஸ்கார்பியோன், அது ரவுடிகள் ஓட்டுற மாதிரி இருக்கும், உனக்கு சரியாக வராது, இந்த காரை வச்சுக்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு எண்டோவர் வச்சுருந்தான். அதுதான் நான் முதல்ல பயன்படுத்தின கார். அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான். பலா எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ பாலான்னு பேரை சொல்லும் போதும் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். இவனை ஏன் நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா, எங்கள் 2 பேருக்கு இடையில் நிறைய அனுபவிச்சவன் தான். இன்னும் எனக்கு நினைவு இருக்குது, அந்த சேது படத்தை அந்த திரைப்பட வளாகம், அந்த ஃபிலிம் சேம்பர், அதில் போட்டு காட்டுறாரு. அப்போ அவர் அந்த கதவு இடுக்கல்ல நிற்கிறாரு, படம் காட்சி முடிஞ்சிருது. நான் இங்கேருந்து போகிறேன், அவர் அங்கேருந்து வர்றாரு. 2 பேரும் பாஞ்சு ஒருவருக்கு கட்டி பிடிச்சிக்கிறோம். கண் கலங்கிடுச்சு, ஏன்னா படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ கட்டி பிடிச்சிக்கிட்ட அந்த அன்பின் பிணைப்பு இதுவரைக்கும் அந்த இறுக்கத்தை நாங்கள் தளர விடலை. வெவ்வேறு பாதையில் தொலை தூரத்தில் அவர் ஒரு பகுதியில் பயணம் பண்ணி போனாலும், நான் ஒரு பக்கம் பிரிஞ்சு போனாலும், இதை எங்கள் ரெண்டும் எப்போ ஒருத்தர் நாங்கள் நினச்சிக்கிட்டு நெருக்கமாக தான் இருப்போம். அவனுடைய படைப்புகளில் எல்லாரையும் போல் உட்காந்து கதை திரைக்கதை எழுதுகிற ஆள் இல்லை, செதுக்கிற ஆள். தம்பி ஜிவி சொன்னார் பாருங்க, அது இத்தனை தடவை தான் கண்ணை இமைக்கணும், இவ்வளவு மெதுவாக திரும்பணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உரையாடலை நினைவு வச்சு பேசுகிறதா, அவர் சொன்னதை கவனத்தில் வச்சு நடிக்கிறதா, அதில் குழப்பமாயிரும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு டக்குன்னு படம் எடுக்க சொல்லி அவனை எல்லோரும் கேட்குறாங்க. நான் என்ன செய்யன்னு கேட்டான் பாலா என்கிட்ட. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, நீ விருப்பத்துக்கு ஏற்ப டக்குன்னு படம் எடு, நான் இருக்கேன் கூட பார்த்துக்குறோம். ஒரு காலம் நாங்கள் ஒன்றாவே தான் இருப்போம். இது நான் எனக்கு மகிழுந்து இல்லை, கார் இல்லை. அப்போ நான் தம்பி விக்ரமை வச்சு குட்டிமணின்னு ஒரு படம் இயக்கிறதா இருந்தது, ஐயா மோகன் நடராஜன் அவங்களுக்கு. அப்போ அதில் கொஞ்சம் முன்பணம் கொடுத்தாரு. அதை வச்சுட்டு நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். என்ன கார் வாங்க போகிற, என்னை கருவாப்பைன்னு தான் கூப்பிடுவான். என்ன கருவாப்பையில் என்ன கார் வாங்க போகிறாங்க, ஸ்கார்பியோன், அது ரவுடிகள் ஓட்டுற மாதிரி இருக்கும், உனக்கு சரியாக வராது, இந்த காரை வச்சுக்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு எண்டோவர் வச்சுருந்தான். அதுதான் நான் முதல்ல பயன்படுத்தின கார். அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான். அப்போ அந்த இதுலேருந்து அது தொடங்கி, அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு இப்போ அதிலிருந்து வந்த காசை வச்சு அப்புறம் வண்டி வாங்கி அப்புறம் முன்பணம் கொடுத்து அப்படி வாங்கி வந்தோம். அதில் அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நிறைய எங்களுக்குள்ள. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. 25 ஆண்டுகளை கடந்து நிற்கிறாங்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு மனச்சோறு வரும், சோறு வரும்போது எங்கே இருந்தாலும் என் தம்பியை தான் கூட்டிகிட்டு வருவோம். அவனை அவன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு இது இருக்காது, ஒரு குறையே இருக்காது. ஒரு தடவை 2 பேரும் இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும், மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் சந்திச்சிட்டேன். இவனை இப்போ பேசிக்கிட்டே இருக்கான். நான் சிரித்து கண்ணீர் வழியுது. அந்த சுற்றி இருக்கிற பயணிகள்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நிப்பாட்டுறா, என்னால் சிரிக்க முடியலடா, குதிரை இருக்கா. அவ்வளவு நகைச்சுவையாக பேசி எங்களை மகிழ்விப்பான். அது அந்த காலங்களெல்லாம் என்னால் மறக்க முடியல. ஒரு நேரத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாலாவுக்கு இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு தம்பி சூர்யாவுடைய வெற்றி, தம்பி அருண் விஜயோட வெற்றி, தம்பி சிவகார்த்திகன், இவங்களுடைய வெற்றியெல்லாம் எங்களுடைய வெற்றியாகவே எங்களுக்கு தோணும். எப்போ வந்தாலும் தம்பி படம் எப்படி ஓடுதுன்னு கேட்டுக்கிறோம். அதில் அருண் விஜய்க்கு அதை தடையும் அந்த படமும் அந்த குற்றம் 23 படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் அமையலை. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வணங்கான் நிறைவு செஞ்சிரும்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன்.